சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் தமிழ். ஆல்ரெடி ஏகப்பட்ட சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் 11th 12th படிச்சிருப்பீங்க. நிறைய டியூஷன் சென்டரில் கூட முன்னாடியே படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. காலேஜில் படித்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இவ்வளோ இருந்தும் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஏதாவது ப்ராஜெக்டில் உங்களை இறக்கி விட்டால் கை கால்லாம் லைட்டாக உதறும். அதுக்கு காரணம் என்னென்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்பைலர் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. அது கம்பைல் ஆகிறதுக்கே ஏகப்பட்ட பாடு இருக்கும். ஒன்ஸ் அது கம்பைல் ஆகிடுச்சுன்னா அது ரன் டைமில் வந்து கரெக்டாக ரன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. 3 செக்மெண்டேஷன் ஃபால்ட் வரும். ஓகே, ஏன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் சின்டாக்ஸ் வைஸ் ரொம்ப சிம்பிள் லேர்ன் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. சின்டாக்ஸ் வைஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இன் த சென்ஸ் அது உங்களை டைரெக்டாக ஆப்ரேட்டிவ் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ணும். நீங்கள் எப்படி அது மெமரி ரேமில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகணும், அது எப்படி நீங்கள் கேஷில் ரேம் வந்து இருக்கும், கேஷ் இருக்கும், அது போல் சிபியூ இருக்கும். ஸோ அது நீங்கள் ஆப்டிமைஸாக அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து படிக்கிறதுனால நிறைய பலன்கள் உங்களுக்கு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் C++, அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் வந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சியோட கம்பேட்டபிளாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட பைத்தான் ரொம்ப ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ புதுசாக ரஷ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, நீங்கள் ஏன்னா சியில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகலைனா கூட இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து பேஸ் லெவல் ஒர்க் ஆகுது, எப்படி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு ஒர்க் ஆகுதுன்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கர்சரி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, மெமரைசேஷன் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு மெமரைஸ் பண்ணி யூஸ் கிடையாது. உங்களுக்கு கூகுள் சர்ச் இருக்குது, ஏஐ ChatGPT மாடல்ஸ்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ ChatGPT மாடல்ஸ் வந்து நான் கூகுள் ++ன்னு சொல்லுவேன். எப்படி C++ மாதிரி கூகுள் ++ சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, அந்த ஏஐ மாடல்ஸால் வந்து யோசிக்கலாம் முடியாது. ஓகே, அதில் மெய்ப்பொருள்லாம் காண்பதற்கு அதுக்கு அறிவு கிடையாது. அது வந்து கூகுள் மாதிரி அதால் நீங்கள் கொடுக்குற கொரி இல்லைனா ப்ராம்ப்ட் எதையாவது வச்சு சர்ச் பண்ண முடியும். சர்ச் பண்ணி அதுக்கு கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ண லிங்க்ஸ்லாம் கிடைக்கும். இது வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு சம்மரைஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கோடிங் ஏஜென்ட்ஸ், நீங்கள் VS கோட் அந்த மாதிரி எடிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கோபைலட் அந்த மாதிரி கோடிங் ஏஜென்ட்ஸ். அந்த கோடிங் ஏஜென்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்லே வந்து அது சேஞ்சஸ்லாம் ஒரு சிலர் பண்ணும். ஸோ அது வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ண கோடை மட்டும்தான் அதால் வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மேட்ச் பண்ணி அதால் ஜென்ரேட் பண்ண முடியும். அது வந்து ஜென்ரேட் தான் பண்ணும் கோடை. அது எப்படி நீங்கள் ஒரு கொடி கேட்டால் அதுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுதோ, அதுக்கு கான்டெக்ஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுதோ, அதே மாதிரி இது நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கும் அந்த உங்கள் கோடில் சர்ச் பண்ணி அதை ஜென்ரேட் தான் பண்ண முடியாது. நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற கோடு வந்து கரெக்டாக தப்பான்னு அதால் வெரிஃபைலாம் பண்ணி பார்க்குறதுக்கு முடியாது. அது மேத்தமெட்டிக்கலாக கூட அப்படி ஒரு மாடலை வந்து யாரும் டெவலப் பண்ணல. ஓகே, ஒரு ஹியூமன் கான்ஷியஸ்னஸை வந்து அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் எதெல்லாம் இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், நீங்கள் அதையும் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஐடி பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு தலைவர் ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஓகே, ஸோ அவரோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் மட்டும்தான். ஒரு கம்ப்யூட்டரோட நுணுக்கங்கள் பேஸ் அதெல்லாம் அந்தளவுக்கு அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட பெஞ்சை தடவிட்டு தான் இருந்திருக்காரு 10-15 வருஷமாக. ஸோ அவர் வந்து புலம்புவார் லிட்டரலாக. இப்போ வர யங் பீப்புளெலாம் வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணி டக்கு முடிக்காங்க, அவரால் வந்து அவருக்கு ஃபேமிலி அது இருக்குது இது இருக்குன்னு. பட் ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ஷாலோ திங்கர். அவர் வந்து கோடை அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்ததில்லை. அப்படி படிச்சிருந்தாலும் அவர் இப்படி பேசியிருக்க மாட்டார். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே ஹைப்பராக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஏஐ மாடல்ஸ்லாம் 15 வருஷமாக டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவர் அதை பற்றி ஏன் ட்ரீட் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல? ஏன்னா அவருக்கு அதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் வந்து அவர் ஸ்கூல் காலேஜ்லேயே ஒழுங்காக படிச்சிருந்துருக்க மாட்டார். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்துடக்கூடாது. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ், இந்த நாலேஜில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போது டெக்னாலஜி டெவலப் பண்ணுற பேஸுக்கு உங்களால் ஒரு வேல்யூபிள் பர்சனாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த நாலேஜ் ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு டெவலப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, என்னோட வீடியோஸ் நான் போடுறதுக்கு வந்து இதுக்கு வந்து ரொம்பலாம் வியூஸ்லாம் வர போகிறது கிடையாது. அது வியூஸ் வந்தாலுமே இது வந்து கோர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளில வர போகிறது வந்து ரொம்ப கம்மியான பீப்புளாக தான் இருக்க போகிறீங்க. ரைட். ஸோ உங்களோட எய்ம் வந்து ஆம்பிஷன் வந்து ரொம்ப ஒரு ஐஐடியில் போகிற ஸ்டூடெண்ட். நானும் பர்சனல் ஐஐடி கிராஜுவேட். இப்போ இந்தியாவில் ஐஐடியில் ஸ்டூடெண்ட் இருக்குது. இப்போ இதுமாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் அந்த மாதிரி ஏழு அந்த பெரிய யூனிவர்சிட்டிஸில் போகிற ஸ்டூடெண்ட்டு அவங்களோட ஆம்பிஷன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆம்பிஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் அவ்வளோ ரூபா செலவு பண்ணி ஒரு காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ போய் படிக்கணும்னு அவசியமே இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த நாலேஜ் வந்து ஓப்பன்லேயே இருக்குது.
மெஜாரிட்டி ஆஃப் சோர்ஸ் கோட் வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் இதே 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எல்லாமே கம்பெனிஸ் தான். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆரம்பத்துலேருந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொப்ரையட்டரி சாஃப்ட்வேர், அதே மாதிரி ஒரு கம்பெனியோட உரிமை சொத்தாக தான் இருந்திருக்கு கோடுலாம். அது வந்து மக்களுக்கு ஃப்ரீயாலாம் யாருக்கும் பார்க்க முடியாது. பட் இப்போ வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ஈவன் அந்த கம்பெனிஸ், ஈவன் அமேசான் மாதிரி கம்பெனிஸே ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கூகுள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டரு, ஈவன் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஓப்பன் சோர்ஸ்லாம், அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஓப்பன் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி வந்து அவங்க பீப்புளை ஹையர் பண்ணி டெவலப் பண்ணுறதோட ஓப்பன் சோர்ஸில் ஆர்கானிக்காக நடக்கிற டெவலப்மெண்ட், பக் ஃபிக்ஸஸ்லாம் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியில் இருக்குன்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ யாருமே ஓப்பன் சோர்ஸை ஃபைட் பண்ணுறது கிடையாது, எல்லாரும் ஓப்பன் சோர்ஸை எம்ப்ரேஸ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டிகிரியோ அக்குலேட்ஸோ ஏதோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வேல்யூ, உங்களோட ட்ரஸ்ட்டு, உங்களோட ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நீங்கள் எப்படி இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மெஜாரிட்டி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிட்டப்பில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. கிட்டப்புக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கிட்ல, பிட்பக்கெட், சோர்செட், கிட்டியா, கோட் பேக்கர் இருக்குது. ஒருத்தருக்கும் ஒன்றுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு போய் நீங்கள் வந்து அந்த கொடுத்துருக்க அந்த ப்ராஜெக்டோட டொமைன் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நேம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்னா 100K USD, 200K USD, 500K USD உங்களோட லெவலை பொறுத்து. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். யாருமே உங்களோட நீங்கள் என்ன ரேஸு, என்ன நேஷனில் இருக்கீங்க, இந்தியாவில் வந்துருக்கீங்களா, உங்களோட ஜாதி என்ன, உங்களோட நீங்கள் ஆணா பெண்ணா, இதை பற்றிலாம் யாரும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை முடிஞ்சாகணும், அது மட்டும்தான். நீங்கள் ஒரு நாளைக்கு காலிலேருந்து இவ்வளோ வேலை பார்க்குறீங்களா, மீட்டிங்லாம் இருக்கீங்களா, அந்த மாதிரி ஹார்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் திறமைக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஸோ இந்த அந்தளவுக்கு உங்களோட ஆம்பிஷனை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ காலத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கோடிங்கில். ஓகே, ஸோ உங்களோட ஆம்பிஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் ஹையாக ஏர்ன் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்குன்னா ஸ்டில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு எய்ம் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்ரைட், ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்னீக் பீக் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸோட சைஸஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இதில் இந்த பிட்காயின்ங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான, என்னோட மனசுக்கு ரொம்பவே க்ளோஸான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் SCP-26K1ங்கிறது வந்து பிட்காயினுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கிரிப்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை மட்டும் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ரெப்பாசிட்ரி. இதில் பிட்காயினில் வந்து ஏதாவது புது கிரிப்டோகிராஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் சேஞ்சஸ் இதில் தான் கொண்டு வருவாங்க. இதில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பிட்காயின் சோர்ஸ் கோட் இருக்கா, இதில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க, இதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த SCP-26K1 நான் வந்து லோக்கலாக க்ளோன் பண்ணியிருக்கேன். இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உபுண்டு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நாலேஜ்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணியே பார்த்துக்கலாம், ChatGPT பார்த்துக்கலாம். இது வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தேவை. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டூலை யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஒன்று நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண போகிறது கிடையாது. மெஜாரிட்டி இதெல்லாம் நீங்களே கற்றுக்கணும். நம்மளோட கோல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், மெய்ப்பொருள் காண்பது. ஓகே, அது மட்டும்தான். ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து C ஃபைல்ஸ் வந்து 19 ஃபைல்ஸ் இருக்குது, ஹெடர் ஃபைல்ஸ் வந்து 98 ஃபைல்ஸ் இருக்குது. ஈவன் ஹெடர் ஃபைல்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எனிவே, ஸோ டோட்டல் C லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 27,000, 17,000, கிட்டத்தட்ட 48,000க்கு மேலே இருக்குது. 45,000க்கு மேலே நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரு பக்கை கண்டுபிடிக்கிறதோ, ஒரு இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதோ இது வந்து ஏஜென்ட்டெல்லாம் முடியாது. ஸோ நீங்கள் இந்த கிரிப்டோகிராஃபிக் டொமைன் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிங்க, அதுக்கு மேத்ஸு. ஓகே, மேத்ஸும் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் C ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த நம்ம SCP-26K1 சின்ன ப்ராஜெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 105 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதில் இஷ்யூஸ்னால் என்னென்னா, நீங்கள் இந்த ரெபாசிட்டரியில் வந்து ஏதாவது ஒரு பக்கை கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிங்க, ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷனை. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இஷ்யூஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த இஷ்யூஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண டெவலப்பர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம். ஓகே, அங்கே போய் அதுக்கான
ஃபிக்ஸஸை வந்து அந்த கோடில் எழுதி அதுக்கு புல் ரெக்வஸ்ட்டும் ஒன்று நீங்கள் ரைஸ் பண்ணணும். இந்த புல் ரெக்வஸ்ட்டும் ஒன்று ரைஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த புல் ரெக்வஸ்ட் கிட்டத்தட்ட 108 கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இதை ரேஸ் பண்ணிங்கன்னா இது ஸோ இந்த ரியலாக ரேண்டம் இவங்களாம் மெயின்டெனன்ஸ் வருவாங்க, இந்த ரெபாஸ்டரோட மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து நீங்கள் ரைஸ் பண்ண புல் ரெக்வஸ்ட் ஈவன் சிபாஸ் இவங்களாம் மெயின்டெனன்ஸ். ஸோ இவங்களாம் வந்து அந்த புல் ரெக்வஸ்ட் வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது கரெக்ட் தானா, ஓகே, அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கூட போய் வெரிஃபை பண்ணலாம். இப்போ நீங்களே வந்து எதுக்கு இந்த புல் ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது இவங்க எழுதியிருக்க கோடு வந்து கரெக்டாக தப்பா, ஸோ அது வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்க கோடெலாம் அந்த ஃபைல் சேஞ்சில் காமிக்கும். ஓகே, ஸோ இதில் போய் அவங்க எழுதியிருக்க கோடு சரியாக தப்பா, ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி நீங்களும் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும், ஒர்க் வந்து நடக்கும். ஸோ இது வந்து நடந்து எல்லாருக்கும் ஓகேன்னு ஒரு கன்சென்சஸ் வரும்போது இந்த புல் ரெக்வஸ்ட் வந்து அவங்க வந்து மர்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, கோடில். ஸோ ஒன்ஸ் மர்ஜ் பண்ணிட்டா இப்போ பிட்காயின் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பிட்காயின் நோட்ஸ் ரன் ஆகுது, பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட இப்போ 2008 ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 17 இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. மோர் தென் 20,000 ஆக்டிவ் நோட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட $2 trillion மதிப்புள்ள ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக டெவலப்பராக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் இன்ஃப்ளூயன்ஷியலாக டெவலப்பராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு பேயுமே கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வரணும் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஐஐடிக்கு போயோ இல்லைனா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயோ அவ்வளோ ரூபா செலவு பண்ணியோ படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அந்த புக்ஸ் வாங்குறது வேணுன்னா நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம், இல்லைனா மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து பட் இது வந்து பெரிய லாங் ஸ்டெப். நான் சொல்கிறேன்டா, எடுத்தோடனே எல்லாரெல்லாம் ஈஸியாக பண்ண முடியாது. பட் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து உங்கள் ஜேர்னியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்ரஸை கொடுக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் செய்ய முடியுதுன்னா அதுக்கு வந்து அதுக்கு சிம்பிள் ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கீங்க. 1 டேல பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, 2 டேல பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, 1 மந்த்தில் லைட்டாக தெரியும், 2 மந்த்தில் கொஞ்சம் பெட்டராக தெரியும். அதே எஃபர்ட்டை வந்து 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் 1 இயர் 2 இயராக கொடுக்கும்போது அது காம்பவுண்ட் ஆகி நீங்கள் வந்து ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இவ்வளோ பெரிய ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுறது நீங்கள் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன்சர்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் டெய்லி 1% நீங்கள் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு ஓகே நம்ம களத்தில் இறங்குவோம்.